friends, today cleaning and cooking vlog தான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் அப்லோட் பண்ண கிச்சன் டூர் வீடியோல நமக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாருங்க. யாரையும் ஏமாத்தாதீங்க, க்ளீன் பண்ணி வச்சிட்டு நான் கூட இப்படி காட்ட முடியும் அப்படினு சொல்லி பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டெய்லி எல்லாம் 100% இப்படி வச்சுக்க முடியாது, நான் அடிச்சு சொல்றேன் அப்படினு சொல்லிருக்காங்க. டெய்லியும் கிச்சன் ஆஃப்டர் குக்கிங் காட்டுங்க பாப்போம் அப்படினு சொல்லிருக்காங்க. அந்த சிஸ்டருக்கு நான் ஒன்று சொல்கிறேன், யாருனாலையுமே பார்த்தீங்கன்னா சமைக்கும்போது அந்த மாதிரி கிச்சனை வந்து நீட்டாக வச்சுக்க முடியாது. அதே இது நம்மளோட சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நான் காட்டியிருந்த அந்த மாதிரி நம்மளோட கிச்சனை வந்து டெய்லியுமே நம்ம வச்சுக்க முடியும். நம்மளோட கிச்சனில் வந்து சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கிச்சனை வந்து கூட்டி தொடச்சி பாத்திரம்லாம் கழுவி நீட்டாக வச்சுட்டாவே நம்மளோட கிச்சன் பார்க்குறதுக்கு எப்பயுமே நீட்டாகவே தான் இருக்கும் சிஸ்டர். என்னோட கிச்சனையுமே பாருங்கள், நான் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப அன்க்ளீனாக தான் இருக்குது. நான் சமையல் வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் எப்பயுமே அந்த மாதிரி நீட்டாகவே தான் இருக்கும். இன்றைக்கி மார்னிங்கே மார்க்கெட்டுக்கு போய் நம்மளுக்கு தேவையான காய்கறி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பயறு ஐட்டம் மட்டும் நான் தோல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நம்மளோட பெட்ரூம், ஹால் இது ரெண்டுத்தையுமே நான் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்து என்னோடய வேலையை பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன லஞ்ச் வந்து குக் பண்ண போகிறோமோ அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு இங்கே வந்து பாத்திரங்கள் கழுவணும்னா இந்த பாத்திரங்களை முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வேலையும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கி குடல் கிரேவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்து பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். குடல் கிரேவி வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்துருக்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குடலை வந்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா நிறைய டைம் பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா க்ளீனாக சுத்தம் செஞ்சு வச்சுருக்க குடலை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே குடலோட பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு டைம் எடுத்து நல்லா வதக்கி விட்ருக்கணும். இந்தளவுக்கு டைம் எடுத்து நம்ம நல்லா வதக்கி விடும்போது நம்மளோட குடல் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். நம்மளோட கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியில் லாஸ்ட்டாக மறக்காமல் குருமிளகு தூள் வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சமையல் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் வந்து நீட்டாக தொடச்சி விட்டுக்கலாம். கிச்சனில் இருக்க கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் ப்ளஸ் வந்து சிங்கில் இருக்க பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டோம்னாவே நம்மளோட கிச்சன் பார்த்திங்கன்னா பாதி அளவு பார்க்குறதுக்கு நீட்டாகிரும். கிரேவி வந்து ரெடி ஆகிற டைமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே நீட்டாக கழுவிட்டு சிங்கையும் சுத்தமாக கழுவி விட்டாச்சு. மேலே கவுண்டர் டாப்பில் இருக்க வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேட்டை எடுத்துகிட்டு நல்லா உதறிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கூட்டிகிட்டு நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். என்னோடய குக்கிங் அண்ட் க்ளீனிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட கிச்சனில் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பக்காவாக நீட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட கிச்சன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி எப்போயுமே நீட்டாகவே தான் இருக்கும். நம்ம சமைச்ச சாப்பாடை வந்து ஹாட் பாக்ஸ் பவுலில் வந்து மாற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை வந்து கையோட கழுவிடணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாப்பாடை வந்து டைனிங் டேபிளில் வந்து நீட்டாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம சமைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாற்றி க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க யாருமே டெய்லியெலாம் இந்த மாதிரி நீட்டாக வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நினச்சா முடியாது எதுவுமே இல்லை சிஸ்டர்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.